நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாயா பியூட்டி பார்லருக்கு போகணும்னு சொல்ல ஜீவா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீ பியூட்டி பார்லருக்குலாம் போக தேவையில்லை, உனக்கு என்ன இப்போ மேக்கப் தானே போடணும், அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாயா யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. மதுமிதாவோட அம்மா மதுமிதா அப்படின்னு யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அப்போவே மதுமிதாக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் இத்தனை பேர் சொல்கிறோம், மாயா ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கா, யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சகுந்தலா எப்படியும் எல்லார்கிட்டையும் பேசி அவள் மேக்கப் தானே போறா, அவ போயிட்டு வரட்டும், அவ போயிட்டு வரதுக்குள்ள நாம இங்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம், மாயா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மாயாவை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா மதுமிதாக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. டைம் ஆக ஆக மாயா வரலன்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஜீவா ஹாஸ்பிட்டலுக்கு போன மாயாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அங்கே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மாயா பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூட சரவணனும் இருப்பார். அப்போது கால் வரதை பார்த்ததுமே மாயா ஜீவா தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுமே சரவணன் அட்டென்ட் பண்ணாத, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாயாவும் காலை அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடு, நீ இப்படியே ஸ்விட்ச் ஆன்லேயே இருந்தால் அவங்க கால் பண்ணிகிட்டே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல மாயா உடனே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. திரும்பவும் ஜீவா கால் பண்ணி பார்க்குறாரு. கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே ஜீவா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அவங்க அம்மாக்கிட்டே அவங்க அப்பாக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கால் பண்ணேன், இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தான் பண்ணுறது, ஏன் தான் இவ இப்படி பண்ணுறல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் தான் தங்கச்சி குழந்தைக்காக ஒரு வெள்ளி தட்டு வாங்கிட்டு வர சொல்லி சந்தோஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வெள்ளி தட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை பார்த்து பாட்டி சகுந்தலா அப்படின்னு எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பிறக்க போகிற குழந்தைக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய தட்டாக வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல சந்தோஷ் அதுக்கு பேசாம கௌதம் நீயே இதை எடுத்துக்கோ, இதில் டெய்லி நீயே சாப்பிடு அப்படின்னு கௌதமை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளி தட்டு வாங்கினதுக்கு ஒரு சின்ன கிண்ணமும் ஸ்பூனும் கொடுத்தாங்க. இதுதான் குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக மாயாவோட குழந்தைக்காக கௌதம் பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து பாட்டி மதுமிதா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் மாயா வரலையே அப்படின்னு எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. பாட்டி இதை பற்றி சகுந்தலா கிட்ட கேட்க அவங்க ரொம்ப சாதாரணமாக, அவள் என்ன சின்ன குழந்தையா, மேக்கப் போட தானே போயிருக்கா, கண்டிப்பாக வந்துருவா, டைமுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஜீவா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னா, சரவணன் நர்ஸ் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. மாயாவை காமிச்சு ஏதோ சீக்கிரட்டாக அவங்க ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ன்ற இடத்துல சரவணன் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்த மாயா, என்ன நீ ஹஸ்பண்ட்ன்ற இடத்துல நீ சைன் பண்ணி கொடுக்குற அப்படின்னு கேட்க, இங்கே பாரு மாயா, இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சம்மதிச்சா மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, இதுக்கு நாம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மாயாவை சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் மாயாவுக்கு ஜீவா சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. இது என்னோட குழந்தை, என் குழந்தைய நீ கலைக்கக்கூடாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்லாம் ஜீவா சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப மனசே இல்லாமல் அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே. அங்கே என்ன நடக்குதுன்னா, மதுமிதா ஜீவா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. மாயாயே இப்படிலாம் வியர்டாக நடந்துக்கிறா, என்ன ஆச்சு அவளுக்கு, இன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் சரியில்லை, ஜீவா வேற மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்கிறான், ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஜூஸை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே கீழே ஊற்றிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா அப்புறம்னா என்னாச்சு அப்படின்னு மதுமிதா கிட்ட கேட்கும் போது மாயாவை பற்றி சொல்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் சரியில்லை, ஒரு மாதிரி நடந்துக்கிறா, இப்போ வேற பியூட்டி பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுமே, இப்போ ஏன் நீ டென்ஷன் ஆகுற, எனக்கு அந்த பியூட்டி பார்லரோட நம்பர் தெரியும், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் ரிங் போகும், யாருமே எடுக்க மாட்டாங்க. மதுமிதா உடனே சந்தோஷ் கிட்ட சொல்றாங்க, நீங்க போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ சந்தோஷ் ஏன் சிஸ்டர் இவ்வளோ பதட்டமாகறீங்க, ஒரு முறை கால் அட்டன் பண்ணலன்னா என்ன, திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பர்னா சந்தோஷ் அவங்க இப்படி பயப்படுறாங்களே, நீ போய் பார்த்துட்டு தான் வந்துடுறேன், பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க கௌதம் அங்கே வராரு. கௌதம் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்லை மாயா இன்னும் வரல, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் அவரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே கௌதம் மாயா என்ன சின்ன குழந்தையா, அதெல்லாம் அவள் வந்துருவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்க, இன்னொரு பக்கம் சரவணன் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. மாயா அபார்ட் பண்றதுக்காக உள்ள போறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.